தமிழ் ட்ரேடர் வியூவர் அனைவருக்கும் வணக்கம். நான் டேனியல் பேசுகிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நெஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட் அனாலிசிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, சேனல்ஸு எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திரும்ப சொல்கிறேன், சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு எல்லாத்தையுமே உங்களுடைய டூலில் ட்ரா பண்ணி வச்சா தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதற்காக சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குறது என்ன அப்படின்னு சொன்னால், மெயினாக சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, இந்த சேனல்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் ட்ரா பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், கேண்டில் 6 கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா நீங்கள் என்ன செய்ய முடியும், என்ட்ரி எடுக்க முடியும். அதை தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ அதனால் அதை ட்ரா பண்ணி வச்சு பழகுங்க. அதுதான் உங்களுக்கு அது மூலமாக தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனடைய முடியும். ஓகே, ஸோ நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முந்தானத்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 27,000 ஒரு நிமிஷம் 1 ஹவரில் வச்சுக்கிறேன். பேங்க் நிஃப்டி வந்து 26,946 க்ளோசிங் கொடுத்துருந்தது. ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த லெவலுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது ரெசிஸ்டன்ஸ், இதில் ஷார்ப்பாக கன்ஃபர்மேஷன் கிடைச்சா இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு சேனலையும் நான் செஞ்சிருந்தேன். இந்த சேனலை இப்போ ஒரு லைன் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த சேனலை வந்து நான் நேற்று வீடியோவில் உங்களுக்கு கடைசியில் வந்து உங்களுக்கு இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை மட்டும் பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியில் உள்ள ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. எல்லா வீடியோஸையும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனுடைய மெத்தட் என்ன அப்படிங்கிறது புரிய வரும். அதனால் வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ இந்த சப்போர்ட்டை நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸில் கொடுத்துருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இதை பிரேக் பண்ணால் தான் அதுக்கடுத்த லெவலுக்கு போகும். ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நேற்று 26,778 கரெக்டாக செஞ்சுருக்குது. அந்த சேனலில் க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஓகே, ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அகெயின் திருப்பி 26,600 அப்படிங்கிற சொல்கிற அந்த நம்ம லெவலை வந்து ஈஸியான செய்ய போகுது, ரீச் பண்ண போகுது. இது இன்றைக்கே கூட ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்ம எதில் எப்படி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ புதுசாக வந்து நம்ம 26,868 ஒரு சப்போர்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கிறோம். ஸோ இந்த எல்லோ கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது, அந்த இடத்துல உங்களுக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல நீங்கள் சேல் பண்ணலாம். இதுக்கான டார்கெட் 26,600. ஓகே, ஸோ 26,600ங்கிறத பிரேக் பண்ணி 1 ஹவரில் க்ளோசிங் கொடுக்கட்டும். அதுக்கப்புறம் திருப்பி கீழே போகிறத பற்றி யோசிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு 26,600 வரைக்கும் தான் டார்கெட் இருக்குது. அதை பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் டார்கெட் 26,600 வரைக்கும் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நேற்று க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 26,825 தான் க்ளோசிங் கொடுத்துருந்தது. ஆனால் நேற்று மார்க்கெட் ஓப்பன் ஆனது என்னாச்சு அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நேற்று மார்க்கெட் உங்களுக்கு 26,880 தான் ஓப்பன் ஆச்சு. ஓகே, ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதுக்கு மேலே உள்ள ரெசிஸ்டன்ஸ் எதுன்னு பார்த்து அதில் நம்ம என்ட்ரி பண்ணுறோமா, சேல் பண்ணணுமா அப்படிங்கிறத அதில் நம்ம நோட் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு மேலே ஓப்பன் பண்ணதுனால திருப்பி ஹை வரைக்கும் போயிட்டு, ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திருப்பி உங்களுக்கு ஒரே வேகமாக என்ன செஞ்சிருச்சு, ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குது. ஸோ இதுதான் ப்ராஃபிட் புக்கிங். அதாவது ப்ரீவியஸ் ஹைக்கு நல்ல ஹையில் போச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது, பை பண்ணக்கூடாது. ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே போய் சேல் பண்ணுறது தான் யோசிக்கணும், பை பண்ணுறதுக்கு யோசிக்க கூடவே கூடாது. ஸோ அப்போ ஒரு வேளை ரெசிஸ்டன்ஸே பிரேக் பண்ணுறதுன்னு சொன்னால், பிரேக் பண்ண பிறகு ரீடெஸ்ட் பண்ணணும், அப்போ நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ரெசிஸ்டன்ஸ் லெவல் போச்சு, அங்கேருந்து திருப்பி ஒரே வேகமாக இறங்கி சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, திருப்பி 10,850 ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா நம்ம ட்ரேட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 10,737 உடைச்சாதான் என்ன செய்யணும், அதுக்கப்புறம் நம்ம ட்ரேட் பண்ணணும். இல்லைன்னா இந்த இடத்துல ட்ரேட் பண்ணக்கூடாது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இது கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் டார்கெட் உங்களுக்கு 10,600 ரீச் பண்ணும். ஸோ இப்போதைக்கு இதுக்கு மேலே தான் இருக்கிறதுனால இதில் சப்போர்ட் எடுக்கும். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் ஃபாஸ்ட்டாக இறங்கும், இல்லைன்னா இறங்காது நிஃப்டி. ஓகே, ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி வேறு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல வாலடைல் இருக்கும். மந்த்லி எக்ஸ்பைரி, பிப்ரவரியோடைய மந்த்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால நல்ல ஒரு வாலடைல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விமானியை கூட பாகிஸ்தான் ஆர்மி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதுனால இது கூட பதட்டம் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதனால் நிறைய சேலிங்ஸ் வந்து இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் கன்ஃபார்மாக இன்றைக்கி இந்த லெவலில் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் 10,600 நிஃப்டி வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள், பை பண்ணாதீங்க இப்போதைக்கு. ஓகே,
பை பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நியர்பை எண்டு வந்துருச்சு. ஸோ கிளைமேக்ஸ் வந்தாச்சு. ஸோ இனிமேல் பிரேக் பண்ணுறது தான் வேலை. ஸோ இது வந்து ஏதாவது நியூஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் கம்பல்சரியாக என்ன செஞ்சிடும், பிரேக் பண்ணி நேரடியாக உங்களுக்கு 10,000 என்ன செஞ்சிடும், ரீச் பண்ணிடும். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 10,500 ரீச் பண்ணும். அதுக்கப்புறம் தான் என்ன நேரம் எங்கே போகும், 10,000க்கு போகும். அதனால் இந்த லெவலுக்கு இங்கே வந்து இங்கேருந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கும். ஓகே, ஸோ அதனால் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு பண்ணாதீங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியோட இதெல்லாம் பார்க்கலாம். ஹெவிவெயிட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நல்லா கவனிக்கணும். ஆன்லைன் ட்ரைனிங் கிளாஸஸ் இது வந்து வெபினார் மூலமாக அந்த கிளாஸஸ் எடுக்கப்படுது. ஸோ இந்த கிளாஸில் நம்ம எதெல்லாம் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லி பார்க்கோம் அப்படின்னு சொன்னால், ஒரு சார்ட்டில் வந்து ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லாமல் அதில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு அண்ட் மேஜர் சப்போர்ட்டு இதெல்லாம் எப்படி ட்ரா பண்ணுறது, அது மூலமாக நீங்கள் எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாமல் கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது என்ன கரெக்ஷன்ஸாக இருக்கும், அந்த கரெக்ஷன்ஸ் முடிஞ்சுன்னா எவ்வளோ தூரம் டார்கெட் போகும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தருவோம். ஸோ ஃபண்டமெண்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டை நீங்கள் எப்படி ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கிளாஸஸில் நம்ம சொல்லி தருவோம். இது மூலமாக நீங்கள் இன்ட்ராடேல எப்படி ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கோல்டன் ரூலையும் நம்ம சொல்லி தரோம். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் வெபினார் கிளாஸ் மூலமாக தான் எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்டட் பீப்புள் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம சார்ட் பார்க்கலாம். HDFC பேங்க் வந்து நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் 2108 உடைச்சாதான் என்ன செய்யும், இந்த சப்போர்ட் லெவலில் உடைச்சாதான் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது ரெசிஸ்டன்ஸோட சேனலுடைய ரெசிஸ்டன்ஸ், இது லைன் சப்போர்ட்டு, இது சேனல் சப்போர்ட்டு. ஓகே, ஸோ நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை பிரேக் பண்ண பிறகு நேரடியாக மிக வேகமாக எங்கே வந்திருக்குது, சப்போர்ட் சேனலுடைய சப்போர்ட்டுக்கு வந்திருக்குது. ஸோ இதில் சப்போர்ட்டையும் உடச்சி அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணியிருக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் இப்போ சேனலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு தெரியுது. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து உங்களுக்கு திருப்பி இறங்காது, இது உங்களுக்கு சப்போர்ட்டாக மாறும். இப்போ ரெசிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா கம்பல்சரியாக எங்கே போகும், 2108 வரைக்கும் போயிட்டு இந்த இடத்துல ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா நம்ம என்ன செய்யணும், என்ட்ரி எடுக்கணும். அதுக்கான டார்கெட்டு இங்கே. ஒரு வேளை இந்த லெவலில் திருப்பி பிரேக் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 2077 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் 2077 வரைக்கும் டார்கெட் புக் பண்ணுங்கள். அதுக்கு மேலே அதுக்கப்புறம் திருப்பி இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு 2008 ஓப்பன் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 2077 வரைக்கும் வரும். அப்போ நம்ம டார்கெட் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்கை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகுது. ஸோ இது ரிவர்சல் ஆயிடுச்சு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வைஸ் கரெக்ஷனில் பிரேக் ஆகிட்டு திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி என்ன செஞ்சுட்டு இருக்குது, இறங்கிக்கிட்டு இருக்குது. இந்த 2 நாளில் 352க்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்தராக திருப்பி இது 300 வரைக்கும் கூட இறங்குறதுக்கான வாய்ப்பு ஐசிஐசியில் இருக்குது. ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். இது நேரத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைக்கு போயிட்டு பாருங்கள், நம்ம கொடுத்த லெவலை விட்டு பிரேக் பண்ணி அதை பிரேக் பண்ணிட்டு வந்து பாருங்கள் திருப்பி மூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ அப்படின்னா அதுக்கப்புறம் பையர்ஸே இல்லை, ஃபுல்லாக ஹோல்டாக இருக்குது, அவ்வளோதான். ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும், 348 நமக்கு சேல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சி அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த இடத்துல சேல் பண்ணணும். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியாது, சேல் பண்ண முடியாது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது பார்க்கும்போது இப்போ 348 இந்த இடத்துல ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா நம்ம ட்ரேட் பண்ணி 340 ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஏன்னா இது கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் 3 பாயிண்ட் தான் இறங்கும். ஸோ இதில் போய் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா நியர்பை சப்போர்ட் வந்துச்சு, இந்த சப்போர்ட்டை உடச்சிச்சின்னா அதுக்கப்புறம் அதுக்கடுத்த லெவல் என்ன செய்யும், ரீச் பண்ணும். அதனால் 348 ரெசிஸ்டன்ஸ் லெவலில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா என்ட்ரி பண்ணுங்கள். கொடாக் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த லெவலில் என்ன செஞ்சிருச்சு, பிரேக் ஆயிடுச்சு. 1630 பிரேக் ஆயிடுச்சு, 1620 பிரேக் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து உங்களுக்கு 1200 தான் ரீச் பண்ணணும். இது நம்ம சொன்ன மாதிரி இந்த வாரத்தில் கன்ஃபார்மாக என்ன செஞ்சிடும், ரீச் பண்ணிடும். ஓகே, ஸோ இது வந்து கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொடாக் வந்து இறங்கிட்டே இருக்குது. கேப் டவுன் ஆன பிறகும் திருப்பி இறங்கிட்டு தான் இருக்குது. பவுன்ஸ் ஆனதும் நேற்று திருப்பி இறங்கிடுச்சு. ஸோ நாளைக்கு இந்த லோவர் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 1600, இதுவும் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் 1131 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு கொடாக் பேங்கை பொறுத்தளவில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் HDFCயும் கொடாக்கும் தான் இன்னும் வந்து உங்களுக்கு மேஜராக டாப்பில் இருந்தது. அதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு நியர்பை வீக்லியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியர்பைக்கு வந்துருச்சு. ஓகே, ஸோ கொடாக்கில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இதுக்கு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்காது. 1600 என்ன செய்யணும், கண்டிப்பாக ரீச் பண்ணிடும். ஸோ ஒரு வேளை 1630 அந்த இடத்துல ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா 1220 ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சின்னா நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா ட்ரேட் பண்ண வேண்டாம்.
எஸ்பிஐ பொறுத்தவரை நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், இம்பார்ட்டன்ட் லெவலான 278 பிரேக் பண்ணிருச்சு, ரீடெஸ்ட்டுக்கு முயற்சி பண்ணிச்சு, 276 வரைக்கும் ரீடெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்க நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். நேற்று வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், இம்பார்ட்டண்டான சப்போர்ட் 267 பிரேக் பண்ணி கீழே க்ளோசிங் கொடுத்துச்சு, இனிமேல் டேரெக்டாக உங்களுக்கு 260 வந்துடும் சொன்னோம். ஆனால் நேற்று மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பன் ஆச்சு, 260க்கு மேலே, 267க்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா எங்கே போகும், அது வந்து சப்போர்ட்டாக மாறிடும். ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா அது சப்போர்ட்டாக மாறிடும். அதனால் அங்கேருந்து மேல் நோக்கி போயிட்டு திருப்பி அதே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நேற்று க்ளோசிங் கொடுத்துருச்சு. இன்றைக்கும் அதை பொறுத்த மாதிரி 267 பிரேக் பண்ணால் தான் திருப்பி இறங்கும், இல்லை அப்படின்னு சொன்னால் இறங்காது, இல்லை இதுக்கு மேலேயே தான் போகும். திருப்பி உங்களுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் 269 வரைக்கும் போகலாம். ஸோ இந்த இடத்துல ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சின்னா சேல் பண்ணுங்கள். ஸோ நமக்கு கேண்டில் 6 கன்ஃபர்மேஷன் கிடச்சா தான் என்ன செய்ய முடியும், ட்ரேட் பண்ணணும், இல்லைனா ட்ரேட் பண்ணக்கூடாது. ஒரு வேளை இன்றைக்கி 267 கீழே ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கம்பல்சரியாக 260க்கு இன்றைக்கி ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தளவில் நம்ம நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு, இப்போ ரீடெஸ்ட் பண்ணும் 706, அப்போ நம்ம என்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு ஹையும் மேலே ஓப்பன் ஆனதுனால நல்ல மார்க்கெட் அதுக்கும் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு திருப்பி இறங்கி உங்களுக்கு 716 க்ளோசிங் கொடுத்துருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 706 வந்து திருப்பியும் 1 ஹவரில் இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சுன்னா பை பண்ணுங்கள், இல்லைனா பை பண்ண வேண்டாம். இதுலேருந்து திருப்பி உங்களுக்கு 730 வரைக்கும் திருப்பி ஒரு மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஆக்சிஸ் பேங்க்கில் இருக்குது. இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்தளவில் இந்த சேனல் எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். அதுக்கான லெவல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1458 உடச்சாதான் என்ன செய்யணும், ட்ரேட் பண்ணணும். அதுக்கான டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1360 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ் பேங்க் பொறுத்தளவில் நம்ம கொடுத்த லெவலில் இன்னும் பிரேக் பண்ணல, அங்கேருந்து என்ன செய்யப்படுதுங்க திருப்பிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எப்போ இது பிரேக் ஆகி கீழே க்ளோசிங் கொடுக்குதுன்னு பார்ப்போம். இல்லை ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கன்ஃபர்மேஷனாக ஏதாவது கிடைக்கட்டும். இது ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்கிறது தெரியுது, ஆனால் கேண்டில் 6 எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்கப்புறம் இதில் நம்ம ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஆர்பிஎல் பேங்க்கை பொறுத்தளவில் நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த லெவல் அதாவது 577க்கு மேலே ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா, ஹையவே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் கன்ஃபார்மாக 586 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தோம். 86 87 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து திருப்பி ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பை பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னால் அது மேலே போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கிறதுனால அங்கேருந்து திருப்பி ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், அதே மாதிரியே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மேலே போனோடனே ஃபாஸ்ட்டாக என்ன செஞ்சிருச்சு, அங்கேருந்து ரிவர்சல் இறங்குச்சு. ஓகே, ஸோ அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலில் என்ன செய்யக்கூடாது, பை பண்ணவே கூடாது. ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கேண்டில் 6 ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா சேல் மட்டும் தான் பண்ணணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய ஷூட்டிங் ஸ்டார் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்டாருடைய என்ட்ரி பாயிண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் 369க்கு கீழே ட்ரேட் ஆனால் தான் என்ன செய்யணும், ட்ரேடை நம்ம பண்ணணும். இதுக்கு மேலே ட்ரேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது, சேல் பண்ணக்கூடாது. 369க்கு கீழே ட்ரேட் ஆனால் தான் இந்த ஷூட்டிங் ஸ்டார் உங்களுக்கு ஆக்டிவ் ஆகும். ஓகே, ஸோ நமக்கு 1 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன நடக்கும்னா 577க்கு திருப்பி அகைன் ரீச் பண்ணும். இந்த லெவல்லேருந்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேல் பண்ணலாம். அதுக்கான டார்கெட் 569. இந்த லெவலில் பிரேக் பண்ண தான் அதுக்கடுத்த லெவலு 564 559 அப்படிங்கிற லெவலெல்லாம் ரீச் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து இது இங்கேருந்து திருப்பி 577 வரைக்கும் மூமெண்டம் கொடுக்கும். அதனால சரி மூமெண்டம் கொடுக்குன்னு சொல்லி பை பண்ணாதீங்க, நமக்கு சேல் பண்ணி தான் பை பண்ணுறதுக்கான வாய்ப்பை நம்ம இதில் பார்க்கணும். அதனால் இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம HDFC பேங்க்கை நம்ம அனலைசிஸ் பண்ணி ஞாயிற்றுக்கிழமை வீடியோஸ் கொடுத்துருந்தோம். என் டைம் வைஸ் கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கேருந்து டவுன் ஆகும்னு சொன்னோம், அதே மாதிரி அது ஃபாலோ ஆகிட்டு இருக்குது. ஓகே, நம்ம அதை பார்க்கலாம் என்னென்னு. ஓகே, HDFC பேங்க் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு வீடியோஸை அனலைஸ் பண்ணி டைம் வைஸ் கரெக்ஷன் முடிஞ்சு ரீடெஸ்ட்டில் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கம்பல்சரியாக திருப்பி இறங்குன்னு சொன்னால் ரீடெஸ்ட்டில் திருப்பி மேலே போகலை, ஃபெயில் ஆகிடுச்சு. திருப்பி இறங்கி முக்கியமான லெவலான 1851 பிரேக் ஆகிடுச்சு. நேற்றே சொல்லிட்டேன் இது கன்ஃபார்மாக திருப்பி எங்கே வரப்போகுதுன்னு 1780 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது ஞாயிற்றுக்கிழமையே சொல்லியாச்சு. அங்கேருந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்குது, நம்ம சொன்ன நாளிலேருந்து இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ 1800 நேற்று என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், இன்னும் 1851 பிரேக் பண்ணிச்சுன்னா ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் 1870 உங்களுக்கு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நேற்று எந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு, 1864 ஓப்பன் ஆகி திருப்பி ரெசிஸ்டன்ஸ் லெவல் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் போடுது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கீழே உள்ளது ஹேங்கிங் மேனு
அதுக்கு தாண்டி உங்களுக்கு ஷூட்டிங் ஸ்டார் கொடுக்குது. அப்போ நம்ம ஹேங்கிங் மேன்னா இந்த லோவை பிரேக் பண்ணாவே நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அங்கேருந்து பாருங்கள் டவுன் ஆயிருச்சு. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1851 வரைக்கும் வரும். இந்த இடத்துல ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இதுக்கான டார்கெட் 1770 வரைக்கும் திருப்பி இறங்க போது. இது ஒரே நாளில் இறங்குதோ இல்லையோ, ஆனால் கன்ஃபார்மாக கொஞ்சம் 2-3 நாளில் உங்களுக்கு டேரெக்டாக இங்கே வந்துடும். 1770 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதையும் கூட பிரேக் பண்ணிட்டு போகலாம் ஃபர்ஸ்ட். ஆனால் இந்த இடத்துல ஒரு ஸ்டாப் இருக்குது. அந்த ஸ்டாப்பில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா திருப்பி அகைன் பவுன்ஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் அதையும் பிரேக் பண்ணிட்டு கீழே போகலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் 1770 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு HDFCயில் இருக்குது. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியும் சரி நெஃப்டியும் சரி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் லெவல் அதை நல்லா கவனிக்க. இங்கே பாருங்கள், இது வந்து காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷனில் இருக்குது. இந்த காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன் முடியும் தருவாயில் இருக்குது. முடியும் தருவாயில் இருக்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து லெவலில் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் டேரெக்டாக ஃபால் என்ன செய்யும், ஸ்டார்ட் ஆகும். இந்த காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷனை பொறுத்தளவு எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். மாருதி, அல்ட்ராடெக், சிமெண்ட் இதிலலாம் ஆஃப் சர்க்கிள் வந்த பிறகு அப்படி மூமெண்டம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னு உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி பேங்க் நெஃப்டிலையும் உங்களுக்கு இறக்கம் வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்மளால் இந்த ஆஃப் சர்க்கிள் க்ளோசிங் முடிஞ்ச பிறகு தெரிய வரும். ஸோ க்ளோசிங்க்கு நியர்பை வந்திருக்குது. ஸோ இந்த லெவலையும் பிரேக் பண்ணி க்ளோசிங் மட்டும் கொடுத்துருச்சுன்னா அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து உங்களுக்கு டேரெக்டாக என்ன செய்யும், ஃபால் கன்ஃபார்மாக இறங்க போகுது அப்படிங்கிறது மிக தெளிவாக நமக்கு தெரியுது. இதனால் இது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, பை பண்ணி சேல் பண்ணுங்கள். இது காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷனில் கூட நம்ம சேனலை ட்ராப் பண்ணி அது மூலமாக கண்டுபிடிச்சுவோம். இங்கே பாருங்கள், சேனலுடைய ரெசிஸ்டன்ஸு இது சப்போர்ட்டுன்னு ட்ரா பண்ணியிருக்கோம். சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் சப்போர்ட்டு, அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இப்போ சப்போர்ட் பார்த்துருக்கோம். அதே லெவலில் தான் செஞ்சுட்டு இருக்குது, கரெக்டாக நினச்சி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனுடைய மெத்தட் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக நினச்சி நடக்கும். ஸோ கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். சப்போர்ட் லெவலு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நோட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எதுனாலும் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.